Hello Ara Goodness Channel viewers. Hi. இப்போ குறிப்பிட்ட ஒரு டைம் என்ன இருக்கும்னு எல்லாரும் கெஸ் பண்றீங்களா? 11 o'clock pa. 11 o'clock pa. மார்னிங் 11 o'clock இல்லப்பா, நைட் 11 o'clock பா. எனக்கு ரொம்ப போர் அடிச்சிட்டுன்னு நாங்கள் அப்படியே கார் எடுத்துட்டு வந்தோம். ஸோ கார் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் வந்தோம். திருவான்மியூர்னு சொன்ன உடனே நம்ம மக்களுக்கு தெரிகிற ரெண்டு விஷயம் என்னென்னங்க? ஒன்று பீச்சு, இன்னொன்று தலை வீடு. நம்ம தலை சாரோட வீடு பார்க்க போறோங்க. எந்த அளவுக்கு எனக்கு காமிக்க முடியும்னு எனக்கு தெரியாது, அங்கே எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும்னு எனக்கு தெரியாது. அது எப்படி இருக்கும்? நான் ஒரு வாட்டி ஆக்சுவலி நான் இங்கே காலேஜ் படிக்கும் போது ஒரு வாட்டி வந்திருக்கேங்க பைக்கில். ஆனால் ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்டாக போட்டிருப்பாரு, தட் மீன்ஸ் ஷெட்டர் மாதிரி போட்டிருப்பாரு. தலைக்கு பிரைவசி தாங்க முக்கியம். எஸ் அஃப்கோர்ஸ்ல ஆசைப்படுறோம் தலையோட. இதுதாங்க ஓகே சாரிங்க. அப்போ நாங்க மேப்ல பார்த்தோம், அது ஒரு குறிப்பிட்டு நாங்க போயிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு தலை சாரோட வீடு காமிக்க முடியும்னு எனக்கு தெரியாது, பட் என்னால கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன் அவரோட வீடை. வந்து வெளியூர்ல இருக்க தலை ஃபேன்ஸுக்குலாம் வந்து எல்லாராலையும் அவரோட வீடை பார்க்கணும், செக் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும். மேபி இந்த வீடியோ வந்து அவங்களோட தலையை தான் எங்களால காட்ட முடியல, தலை சாரோட வீடையாவது காட்டலாமே, எங்களால முடிஞ்ச சர்வீஸை பண்ணலாமே. ஓகேங்க. ஸ்டார்ட் ஆகுதுங்க. மேலே ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஸோ சார் இங்கே இல்லை போல், எனக்கு தெரியல. இதாங்க அவரோட வீடு. ஆமாங்க, ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க வீட்டில். ஸோ ஆப்வியஸ்லி அவர் வேற ஒரு வீட்டில் இருக்கிறாரோ என்னவோ. அவரோட வீட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க இருந்துச்சு? இதுதாங்க. இதுலேயே ஒரு மனுஷனோட கொஞ்சம் கூட ஃப்ரண்ட் போங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, அவரோட நேம் பிளேட் கூட கிடையாதுங்க. அவரோட வீட்டில் என்ட்ரன்ஸில் அவர் வச்சுருக்க ஒரே விஷயம் இதுதாங்க, ஏசு, அல்லா, நம்ம விநாயகர். இந்த மதமும் ஒரே தான் விஷயத்தை தான் அவர் சொல்ல வர்றாரு நம்ம எல்லாருக்கும். ரொம்ப ஹானஸ்டான பர்சன் கூட இல்லைங்க நம்ம தலை சார். அவரோட வீடு தாங்க இது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நிமிஷங்க, நான் ஜன்னல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு தாங்க, ஒன்றுமே தெரியாதுங்க. ஸோ உங்களுக்கு இப்படி தான் என்னால் காமிக்க முடிஞ்சுது. ஆனால் இதான் தலை வீடு. எனிவேஸ் நம்ம தலையை பார்க்க முடியல, இருந்தாலும் தலை வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் தலையை மீட் பண்ணுறதுக்கு நம்புவோம். ஸோ அடுத்த சான்ஸ் கிடைச்சதுன்னா, இல்லை நீங்கள் யாராவது தலை வீடு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கா? நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எஸ், கன்ஃபார்மாக போடுங்க. அண்ட் பல ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி தலைனாலே உயிர் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்கனால அவர் வீடை பார்க்க முடியாது. அவர் வீடு பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் அவர் இருக்கிற தெருவையாச்சும் காமிங்க அப்படின்னு நினைக்கிற நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவருக்கு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவை நாங்கள் வந்து சமர்ப்பிக்கிறோம். எல்லாருக்குமே ஒரு ஃபேன் மூமெண்ட் இருக்கும்ல தலை சார். நான் ஒரு வாட்டி வந்து நான் காலேஜ் படிக்கும் போது இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னேன்ல, நாங்கள் பீச் திருவான்மூர் வந்தப்போ அஜித் சாரோட வீடு இங்கே இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ கேள்விப்பட்டப்போ நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்தப்போ அப்போ நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோங்க. இந்த முட்டாய் கடையை பார்த்தா ஒருத்தவங்க நின்று பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்போ பார்த்துட்டே இருந்தப்போ ஒரு அயன்கரை தாத்தா பக்கத்தில் இருந்தார். அவர் சொன்னார், என்னம்மா இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன சொன்ன சார், தாத்தா எங்களுக்கு தலைன்னா அவ்வளோ பிடிக்கும் தாத்தா, அவரோட வீடு பார்க்கலாம் தான் தாத்தா வந்தோம் அப்படின்னு. அப்ப அவர் எங்ககிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷமா, நீ காலங்காத்தால வந்தனா அவர் வந்து ஜாக்கிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்த பக்கமா தான் ஜாக்கிங் போவாரு, அங்க இருக்க ஒரு டீ கடையில தான் அவர் டீ குடிப்பாரு அப்படின்னு சொன்னாங்கங்க.
நாங்கெல்லாம் நினைச்சோம் நம்ம இந்த ஏரியால இருந்திருக்க கூடாதா, எதுக்கு நம்ம தலை சார் வந்து வாக்கிங் போறதையாச்சும் பார்க்கலாம்ல அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஆப்வியஸ்லி அவரோட சிம்பிளிசிட்டி அதுல தெரியுது. அவரோட என்ன சொல்றது, அவ்வளோ ஹம்பிளான பர்சன்னும் தெரியுது. மற்றவங்க விஷயத்துக்கு போக மாட்டாரு, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாரு. அதே நேரத்துல என்னங்க சொல்றது, அவரை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், அப்படிதானுங்க? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சொல்ல வார்த்தையே கிடையாது. ஓகே. ஆனா இப்போ வழி எங்கன்னு தெரியாம நம்ம வீடு மாறி போயிட போறோம். அண்ட் ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பிங்க. உங்களுக்கெல்லாம் அந்த ஏரியாவை நான் காமிச்சது, அவரோட ஸ்ட்ரீட்டை காமிச்சது, அதெல்லாம் காமிச்சதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இப்போ நாங்கள் ரிட்டர்ன் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ வழி தேடிட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே உண்மையாகவே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் என்னோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை. ப்ளீஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் எங்களோட தானே இருக்கீங்க. யா, உங்களுக்கு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த பிக்சர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ப்ளீஸ் அதை ஆட் பண்ணுங்கள். நாங்களும் ஹாப்பி ஆகும்ல, எங்களை மாதிரி இன்னொருத்தவங்களும். ஏதோ ஒரு கோயில் இருக்குங்க, அங்கே ஏதோ விசேஷம் நடக்குது போல். அந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல் போல் இருக்குது. இங்கே பாருங்க, சம் கோயில், அது என்ன கோயில் எனக்கு தெரியல, சிவசிவா கோயிலாம். So okayங்க, I'm very happy to talk with you all and interact with you all. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஹவுஸ் இந்த பக்கம் வழி இல்லைங்க, இருக்கு. சரி, ஓகேங்க. தென் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் வேற ஒரு புது வீடியோவோட, வேற ஒரு புது ஐடியாவோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பாலா, உங்கள் அனு அண்ட் உங்கள் ஆராதனா. தூங்குறாங்க, ஓகேவா? அவங்களுக்கு லேட் ஆயிடுச்சுல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க. ஸோ குப்பை தொட்டியை காமிச்சிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமா நான். சரி, ஓகேங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். Bye. Bye. Take care. Take care.